முன்னாடி திரு ஜென்ராம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? கருத்து வேறுபாடுகளாக தோன்றியது மோதலாக மாறியது அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு கொள்கை ரீதியாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடா அப்படிங்கிற கேள்வி முதன்மையானது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்திற்குள்ள ஒருவரை போட்டு அதில் இன்னொருவர் மறுப்பு சொல்லும்போது அது வந்து பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. தமிழ்குமரனை பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அன்புமணி ஒரு கண்டிஷன் போடும்போது நிறுவனர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அதை பிரிசிப்டேட் பண்ண அவர் விரும்பலை. அவர் குடும்பத்தோட வந்திருக்காரு, மனம் கஷ்டப்படும். அது போக அவர் கட்சி தலைவர் மணியோடைய மகன், அவருக்கு செல்வாக்கு இருக்கு, திரைத்துறையிலையும் இருக்கு, பொருளாதார வலிமையும் இருக்கு, அதை கட்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னு இவரே நினைச்சிருக்கிறாரு. எல்லாமே ரைட்டு. பட் அப்படி ஒரு எதிர்ப்பு வரும்போது தன்னுடைய குடும்பத்தை சாராத ஒருவருக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதுல வந்து சமரசம் செய்து கொள்கின்ற நிறுவனர் தன் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சமரசம் செய்து கொள்ள மறுக்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பொதுக்குழுல மைக்க தூக்கி போட்டதையும், பனையூர்ல நான் அலுவலகம் திறந்திருக்கிறேன், என்ன சந்திக்கணும்னா அங்க வாங்கன்னு அவர் செய்த செயல்களையும் அதிகாரத்தை மீறிய செயல்களாக டாக்டர் ராமதாஸ் பார்க்கிறாரு. அதை இன்றைக்கு அதை வெளிப்படையாக சொல்றாரு. ரைட்டு. அதே சமயம் அவமரியாதைங்கிறாரு. இதுல நீங்க இப்ப தமிழ்குமரன் விவகாரத்துல மற்ற எல்லாத்துலயுமே அப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கல் கால் எடுத்ததான பார்க்கணும். இப்ப குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் வரும்போது வேண்டான்னு மேடையிலே சொல்றாருல அன்புமணி, அப்ப அது ஒரு கட்சிக்கான எதிர்காலம் கருதினாத அப்படிதானே அதை பார்க்கணும். இருக்கு கட்சிக்கான விஷயம். கட்சிக்கு வெளியில இருந்து 2 பேருக்கு பத்தி சொல்றாரு அவரு. திரு தமிழ்குமரனை சொல்றாரு, காடுவெட்டி குருவுக்கு சொல்றாரு. அதே தான் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்த போதும் அப்ப ஒரு கட்சிக்கு எது சரிங்கிற பார்வையிலேருந்து திரு அன்புமணி பார்த்திருக்காரா? அது ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடியது அனைத்தும் உண்மையாக கூட இருக்கலாம். சரி, உண்மையாகவே இருக்கலாம். ஆனா எல்லா கணக்கையும் இன்றைக்கு திடீர்னு கருத்து வேறுபாடு வந்ததுக்கு அப்புறம் அன்புமணி தலையில தூக்கி போடுற மாதிரி இருக்கு, அன்புமணி அக்கௌண்ட்ல போடுற மாதிரி இருக்கு. அது அப்படி ஒரு பிக்சர் கிடைக்குது. இது வரைக்கும் நடந்த அனைத்து தவறுகளுக்கும் அன்புமணி பொறுப்புன்னு சொல்றது ஒரு டோன் கிடைக்குது. பட் அது இல்லை. இன்னைக்கு பேசின எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப முதன்மையாக எனக்கு தோன்றுகின்ற விஷயம் வந்து இருவரும் எனது கால்களை பிடித்து கொண்டு பாஜக கூட்டணியை வலியுறுத்தினார்கள், நீண்ட நேரம் அழுதார்கள், என்னால் வேற என்ன செய்யணும்னு தெரியல, நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் சொல்லியிருக்கிறது இவ்வளவு. அதோட சேர்த்து கடைசியாக ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு வாக்கியத்தையும் சொல்றாரு. பாஜகவோட நீங்க கூட்டணிக்கு போகவில்லை என்றால் நீங்கள் எனக்கு கொல்லி போட வேண்டிய நிலை வரும் அன்புமணி சொன்னதாக அவர் சொல்றார். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நீங்க திருப்பி விரிச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு அப்பாவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால என்னென்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத அன்புமணி தெளிவாக மக்களிடத்துல சொல்லணும். அல்லது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்பாட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறதையாவது அவர் கிளாரிஃபை பண்ணணும். அப்படி அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் என்ன நெருக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளானார்கள். அது பாலச்சந்தர் சார் வந்து சொல்லும் போது பதவியை விருப்பம் ஆசை அப்படின்னு சொன்னார். அந்த பதவி ஆசையா இல்ல ஏற்கனவே இருந்த பதவியில இருந்து வரக்கூடிய நெருக்குதல்களா? இல்ல சார், அப்படி ஒரு நெருக்குதல் இருந்ததுன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது அதையும் கவனிக்க வேண்டிய இடத்துல டாக்டர் ராமதாஸ் இருந்திருப்பார் தானே? எதிர்பார்ப்பாரு தானே? ஆமா, இருந்திருக்கணும் தானே. அப்படி பார்த்தாலும் ஒரு மகனா அவர் எதிர்பார்ப்பாரு. அதனாலதான் அவர் பாஜக கூட்டணியை கடைசியில ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு சொல்றதுல இன்னொரு சிக்கல் இருக்கு சார். இன்னைக்கு பாஜக கூட்டணி செல்வதை நான் விரும்பவில்லை, அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இல்லைன்னு சொல்லும் போது அடுத்து வர தேர்தல் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. பாமக என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படிங்கிற இடத்துல பாஜக அதிமுக கூட்டணின்னு வந்தாச்சு. இப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்ப ஆப்ஷனை குறைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியும், அப்ப அது ஒரு நெருக்கடியை டாக்டர் ராமதாஸ் உருவாக்குறதா ஆயிடாது? சரி, அந்த கட்சிக்குள்ள ஒரு நெருக்கடி இருக்கு. 96ல தனியாக போட்டிட்டு 4 சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சாங்க. ரைட்டு. 98ல அதிமுக கூட்டணிக்குள்ள போகும்போது மறுமலர்ச்சி திமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்ந்து வந்த பிரச்சனை. அதிமுக பாஜகவோடு கூட்டணியே சேர்த்தாங்க. பாஜகவுக்கும் 5 இடங்கள், இவங்க 2 பேருக்கும் 5 இடங்கள்னு கொடுத்தாங்க. அதுலேயே ஒரு முதல் சிக்கல் வந்துருச்சு. அதுல வேற வழி இல்லாம வைகோவும் சரி டாக்டர் ராமதாஸும் சரி ஏற்றுக்கொண்டார்கள். 99ல ஜெயலலிதா ஆதரவை விலக்கிட்டு வெளியில வரும்போது அவங்க 2 பேரும் முன்னால செய்தது தவறுன்னா ஜெயலலிதாவோட வெளியில வந்திருக்கணும்.
ஆனா வெளியில வரல. அவங்க வந்து பாஜகவோடு தான் நின்னாங்க. அவங்க பாஜகவோட தான் நின்னாங்க. அப்போ பாஜகவோடு போறதை பற்றி இன்னைக்கு அவர் சொல்றதும் ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்கிறதாக இல்ல. அது ஒரு பக்கம். ஆனா அதெல்லாம் நடந்தாலும் கூட அதெல்லாம் வந்து கட்சிக்காக அவர் எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்வதற்கு நியாயம் இருந்தது. ஏன்னா கட்சி வந்து ஜெயிச்சு கொண்டே இருந்தது. எம்பியோ எம்எல்ஏவோ அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றிய அரசுலயும் சரி இங்கேயும் இருந்தாலும் சரி. எப்ப சிக்கல் வருது, 32 வயசுல நானோ என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ அதிகார பீடங்கள்ல காலடி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற சத்தியத்தை மீறி மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்த நாள்ல இருந்து பிரச்சனை வருது. 2009 இங்க அந்த 2009 சார் சொன்னது, பாலச்சந்திரன் சார் சொன்னது 2009 உள்ள பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஏன்னா 2009 இல்ல 2006 தேர்தல் அவங்களோட கூட்டணியில இருந்துட்டு இங்க வந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கு வெளியில வந்துட்டாங்க. அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதுல 2009 வெளியில வந்தாங்க. தோத்து மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தல் தோத்து போயிட்டாங்க. அதுல இருந்து தான் சரிவு. அப்போ 2004 to 2009 அன்புமணி அமைச்சர் காலத்தில் இருந்து 2009 இருந்து தொடர்ந்து இன்று வரை அவங்க எடுக்கிற எல்லா உத்திகளும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றன, மக்களால் நிராகரிக்கப்பட்டு வருகின்றன. இப்போ அதுக்கு ஒரு ரீதிங்க் தேவைப்படுகிறது, ரிவ்யூ தேவைப்படுகிறது, மறு ஆய்வு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு நிலைக்கு அன்புமணி தயாராக வேண்டும். ஆனால் 2009க்கு அப்புறம் 2011 திமுக கூட்டணியில இருந்தாங்க. 2014 அண்ணா பாஜக கூட்டணிக்கு போன பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வரை அன்னைக்கு மருத்துவர் அன்புமணி வெற்றி பெற்றாரு. அந்த 3வது அணி போன வெற்றி பெற்றாரு, ரைட். ஆனா இன்று வரை அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாத மாதிரி நிரந்தரமாக பாஜகவின் கூட்டணி உறுப்பினர் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார்களா? அப்படி ஒரு நெருக்குதலோ, ஏன்னா அவர் மேல இருக்கக்கூடிய வழக்கு அல்லது அவர் தொடர்பாக சர்ச்சைகள் வர்றது எல்லாமே இண்டோர் மெடிக்கல் காலேஜ் தொடர்பாக வருது. இண்டோர்ங்கிறது மத்திய பிரதேஷ்ல ரொம்ப பிரபலமாக இருந்தது அந்த சமயங்கள்ல வியாபம். அதனால இவர் சொல்ற நீங்கள் புள்ளி போட வேண்டும் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நிமிஷம் அதாவது 2009 நாடாளுமன்ற தேர்தல் தானே ஆண்டு தப்பா சொல்லிட்டு 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அன்புமணி வந்து காங்கிரஸ் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அந்நியார ராமதாஸ் ஐயா சொன்னதுனால பிஜேபி கூட அந்த கூட்டணி கூட சேர்ந்தாங்க. ஆனா 2009 மறுபடியும் காங்கிரஸ் தான் பதவிக்கு வந்தது. சென்ட்ரல்ல நான் சென்ட்ரல் பத்தி பேசுறேன். சென்ட்ரல்ல காங்கிரஸ் தான் பதவிக்கு வந்தாங்க. அப்ப அன்புமணி வந்து அந்த நேரத்துல வந்து தனக்கு தனிப்பட்ட கருத்து என்ன இருந்தாலுமே ராமதாஸ் ஐயா சொன்னதை கட்சி அளவில் வந்து அவர் வந்து ஏத்துக்கிட்டார். இன்னொன்னு இந்த கேஸை பத்தி எனக்கு ஓரளவு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். இந்த கேஸ் வந்தது காரணம் இவங்க இது மாதிரி வந்து பிஜேபி கூட்டணிக்கு போனோடனே இவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுக்காக இப்ப எல்லா அரசும் செய்யறது தான். காங்கிரஸ் அரசுல இருந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆரம்பிச்சு வச்சாங்க. முக்கியமா அந்த கேஸ் என்னன்னா இவங்க வந்து மெடிக்கல் டீம் போய் ரிசர்ச் பண்ணி ஒரு மெடிக்கல் காலேஜை வந்து இங்க வைக்க முடியாது அப்படின்னு சில சமயம் சொன்னதுக்கு அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஹெல்த் மினிஸ்டருக்கு வரும். உடனே அவர் வந்து ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருந்த டாக்டர் டைரக்டர் மெடிக்கல் சயின்சஸ் ஸ்பெஷல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமா இன்னொரு கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கன்சிடரேஷனை பண்றது. பல சமயங்கள்ல இந்த காரியம்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மெடிக்கல் காலேஜ் துவங்கலாம்னு சொல்லுவாங்க. இதுல அந்த டெபுட்டி செக்ரட்டரியை வந்து அக்யூஸ்டா வந்து சேர்த்திருந்தாங்க, சேர்த்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா எந்த டெபுட்டி செக்ரட்டரி அக்யூஸ்டா சேர்த்தாங்களோ அவர் ஹெல்த்ல இருந்து எங்க போஸ்டிங் கொடுத்தாங்க? கேபினெட் செக்ரட்டேரியட்ல வந்து அவருக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. இதுல இருந்தே இது கொஞ்சம் உருவாக்கப்பட்ட ஒரு வழக்குங்கிறது உண்மை. இதுக்கு வந்து ரொம்ப பயப்பட வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, ரைட் சார், பேசலாம். ஒரே ஒரு இதுதான், 2009க்கு பிறகு மாநில அளவில் அவங்களுடைய செயல்பாடுகள், செயல் உத்திகள் எல்லாமே தலித்துகளுக்கு எதிராக ஒரு சாதிய கூட்டமைப்பு உருவாக்குவது அப்படிங்கிறதுல போனாங்க. அது யார் உருவாக்கணும்? அந்த இடத்துல தான் கேள்வி வருது. 2009க்கு பிறகுதான் அது நடக்குது. அது வரைக்கும் வேறு மாதிரி தமிழர் நலன் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க 2009க்கு பிறகுதான், அதுவும் ஈழப்போருக்கு பிறகுதான் வந்து இந்த லைனுக்கு வர்றாங்க.
அதிலிருந்து தான் சரிவுகளும் தொடங்குது அப்படின்னு சொல்றேன். இல்ல அந்த சரிவுக்கு இப்ப காரணம் யார், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க அமைச்சராக திரு அன்புமணி வந்ததுலேருந்து சரிவு தொடங்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப 2009 இந்த நிலைப்பாட்டை எடுத்ததுல யார் காரணியா இருந்தா? டாக்டர் அன்புமணி இல்ல. ஏன்னா அவர் அதை விரும்பாதனால தான் 2016 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வேற ஒரு லைன் எடுக்கிறார். எல்லோருக்கும் மாணவராக இருக்கணுங்கிற இடத்துக்கு அங்கதானே வர்றாரு. 2016 அவர் தனியாக நிற்கிறாங்க. தனியாக நிற்கும் போது அப்ப தனியா வந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்குனதுல அவர் பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணல. அப்ப நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தானே அந்த விஷயத்தை முன்னெடுத்தாரு. தனியாக டாக்டர் ராமதாஸ் தலைமையில அன்புமணி இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையில கூர்மையான முரண்பாடுகள் அந்த 99 தேர்தலில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சமரசமான போக்கு திரும்ப வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப மோசமானது 2009க்கு பிறகுதான், அன்புமணியினுடைய எமர்ஜென்சிக்கு பிறகுதான். குரோனாலஜிக்கல்லி அப்படிதான் ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்க காரணம் என்னன்னு ஒரு ஆங்கிள் சொல்றீங்க, பட் எனக்கு அதை நம்ம விவாதிக்கலாம். அது அப்படிதான் நடந்திருக்காங்க. பொது வழியில இன்னைக்கு வரைக்குமான பெர்செப்ஷன்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அதிலிருந்து விலகிட்டாருங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று எல்லோருக்குமானவராக மாறணும்னு முயற்சித்தாருங்கிறது தான் ஜென்ரல் பெர்செப்ஷனு கூட. ஒரு மத்திய அமைச்சராக அவர் என்ன பண்ணார் அல்லது நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்தாரே தவிர தன்னை ஒரு ரொம்ப சுருக்கக்கூடாது தன்னுடைய எல்லைகளை அப்படின்னு தான் இருந்தார். அப்போ அது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் விசிகே முரணே அவர் தீவிர அரசியலுக்கு வந்த பிறகு வந்ததுன்றீங்க, அதையும் பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.